டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் இது பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு. இது வருவதற்கான காரணங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது மேஜரா நம்மளுடைய டயட் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். உணவு முறைகள். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உணவு முறைகளோட நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண்முழித்திருப்பது, அதுவும் கண்முழிச்சு இருக்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ரீசன்னால டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. நம்ம ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய பிளட் இப்போ இது வெளியில வரும்போது அந்த வால்வ்ல ஆர்ட்ரிஸோட வால்வ்ல செலுத்தக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஸோ ஆர்ட்ரிஸோட வால்வ்ல பக்கவாட்டு சுவர்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ ஆர்ட்ரிஸோட சுவர்கள்ல இந்த பிளட் என்ன ப்ரெஷர்ல நமக்கு வெளியில வருது, இதுதான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது நம்மளுடைய எண்ணங்கள் பொறுத்தும் செயல்களை பொறுத்தும் உடல் நலனை பொறுத்து உணவை பொறுத்து அது மாறுபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சில நம்ம நினைச்சுக்கிறோம் பிபி 120/80 இதுதான் நார்மல். இதை விட ஒரு 10 பாயிண்ட் அதிகமா இருந்தாலோ இல்ல 10 பாயிண்ட் குறைவா இருந்தாலும் ஹை பிபி இல்லை, ஐயோ ரொம்ப லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பெண்களுக்கு பொதுவாகவே 170 அந்த மாதிரி இருக்கிறதே நார்மல் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல்வாக பொறுத்து அது மாறுபடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் இதை பொறுத்தும் நமக்கு பிளட் ப்ரெஷர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், காலநிலை மாறுபாடு, கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் வெதர் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதை பொறுத்தும் நமக்கு பிளட் ப்ரெஷர் மாறும். பொதுவாக பிபி ஒருத்தருக்கு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு முறை நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு 140 அபவ் இருக்குன்னா திரும்ப நம்ம 2 டேஸ்க்கு ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ ஒரு ரேண்டமா ஒரு 7லேருந்து 10 முறை நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு முறையுமே நமக்கு பிபி அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசின்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். பேசிக்காவே நமக்கு இந்த மாதிரி அதிகமா இருக்கும்போது முதல்ல நம்ம உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாவே கண்டிப்பா நமக்கு பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். உணவின் மூலயமாவே எளிமையாக இது குணப்படுத்தலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை கியூர் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியா நம்ம கியூர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் இந்த பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, சாப்பிடக்கூடிய உணவு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம், இல்லை அதிகமான உடல் பருமன் இருக்கா, இதை பொறுத்தும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ பிளட் ப்ரெஷர் நமக்கு அதிகமா இருக்கும் பட்சத்தில் உணவு முறையில் உப்பு நிறைய எடுக்கிறது, எண்ணெய் சார்ந்த உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், அசைவ உணவு நிறைய எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதற்கு அடுத்ததாக இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். இதனோட நம்ம சில மருந்துகள், இயற்கையாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா நிறைய மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இந்த பிபியை குறைப்பதற்கு பார்த்தோம்னா மகாவில்வாதி லேகியம் பயன்படுது. இந்த லேகியத்தை பயன்படுத்தும் போது, மகாவில்வாதி லேகியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு இது ஒரு பித்த சமனி அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதுக்கு பித்தம் தொடர்பான அதை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகையை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக இது குருதி அழல் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். அழல் அப்படின்னாலே பித்தம். அப்ப பிளட் ப்ரெஷரை நம்ம குருதி அழல் தானே சொல்றோம். பித்தம் ரத்தத்தில் அதிகமாக சேரும்போது வரக்கூடிய நோயாக தான் இது நம்ம சித்த மருத்துவத்துல பார்க்கிறோம். அப்போ பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகள், மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது. மகாவில்வாதி லேகியம் காலை இரவு 2 வேளையும் 4லிருந்து 5 கிராம் அளவுக்கு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நிச்சயமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் ரொம்ப ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக வால்மிளகு நமக்கு பயன்படுது. இந்த வால்மிளகு, மாசிக்காய், அடுத்த மூலிகை மாசிக்காய், இந்த 2 மட்டுமே போதும். எவ்வளவு நாட்பட்ட பிளட் ப்ரெஷர் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்க மருத்துவர் ஆலோசனைப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மூலிகையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பவுடர் ஃபார்ம்ல தான் சூரணமாக பயன்படுத்தும் போது, ஏன்னா மாசிக்காயெல்லாம் ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபயர்னு சொல்லலாம். துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம பவுடர் ஃபார்ம்ல வால்மிளகோட சேர்த்து எடுக்கும் பொழுது எப்படி இதை நம்ம சாப்பிடணும்னா, இதை வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். காலை இரவு உணவுக்கு பின் இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ 2 மூலிகையும் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இத நம்ம உணவுக்கு பின் காலை, இரவு 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் பிரஷர் இருக்குன்னா, உடனே நம்ம வந்து ஐய்யயோ! பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சுன்ட்டு உடனே ஒரு மாத்திரைய முழுங்காம, ஒரு 10 நாள் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஒரு 10 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ரேண்டமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த மாதிரி நமக்கு பிரஷர் வந்து மெயின்டெயின் ஆகுது. ஸோ டயட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறையில இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நெறைய மாற்றங்கள நம்ம வந்து கொண்டு வரோம். இத தாண்டியும் பிளட் பிரஷர் இருந்துச்சுன்னா, அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா, அந்த டீ மாதிரியான சில விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே கருப்பட்டி காஃபி குடிக்கிறது, இல்ல சுக்குமல்லி காஃபி நம்ம போட்டு குடிக்கலாம். இல்ல ஏலக்காய், கிராம்பு இதனோட நம்ம செம்பருத்தி இதழ்கள போட்டு நம்ம டீ குடிக்கலாம். இது எல்லாமே பிளட் பிரஷர கண்ட்ரோல் பண்ணும். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போடுறோம். ஒரு 2 கிராம்பு, ஒரு 5 செம்பருத்தி இதழ் மலர்களோட இதழ்கள சேர்த்து போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு இத பாயில் பண்ணி குடிக்கும்போது, பிளட் பிரஷர் நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. மனம் சார்ந்தும் வரக்கூடிய இது ஒரு பிரச்சனைன்றதுனால, ரொம்ப கிரானிக்கா வந்து டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தா அதையும் நீங்க மாத்திக்கோங்க. நான் சொன்ன இந்த மாசிக்காயும், வால்மிளகும் சேர்த்து சாப்பிடும்போது, நிச்சயமாக பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.